10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாமில் வந்து எப்படி நீங்கள் வந்து பேப்பர் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் வந்து எப்படி போடுவாங்க, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் போன வருஷம் 2024 நடந்த எக்ஸாமோட ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க எப்படி 100 மார்க் வாங்கினாங்க, எந்த மாதிரி அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்காங்க, எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு வந்து எப்படி மார்க் கொடுக்குறாங்க, அதேபோல் கிராஃப் ஜாமெட்ரிக்கு நீங்கள் என்னெல்லாம் எழுதணும், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பேப்பர் பாருங்கள், ஃபுல்லாக 100 மார்க் வாங்கின ஒரு பேப்பரு. ஸோ இந்த பேப்பரை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எக்ஸாம் எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வினா வாரியாக மற்றும் பக்க வாரியாக அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. வினா வாரியாக அப்படின்னா நீங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஸ்டினுக்கு என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கை வந்து இதில் என்ட்ரி பண்ணுவாங்க. பக்க வாரியான ஒவ்வொரு பக்கத்துக்கு வந்து சைடில் கீழே அவங்க ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. அந்த மார்க்கை வந்து இதில் இந்த பக்கம் என்ட்ரி பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் வந்து 2 சைடும் ஆட் பண்ணுவாங்க. 2 சைடும் ஆட் பண்ணும்போது ஈக்குவலாக தான் செக் பண்ணுவாங்க. சப்போஸ் ஈக்குவலாக வரல அப்படின்னா உள்ளே போய் திரும்பி செக் பண்ணி அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எக்காரணம் வந்து யாருமே வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் யாருமே எழுதாதீங்க. அதாவது 10 2 மார்க்னா 10 2 மார்க் தான் எழுதணும், 10 5 மார்க் தான் 10 தான் எழுதணும். எக்ஸ்ட்ரா எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான். ஸோ கடைசியாக நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை வந்து அவங்க அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக டைம் உங்களுக்கு மிச்சமாகணும், கரெக்டான டைம் இருக்கணும் அப்படின்னா கேட்டிருக்க கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். தேர்ட் பேஜில் வந்து எக்ஸாம் எழுதுகிற உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ இதில் 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். செய்முறைகள் யாவும் விடைத்தாளின் கீழ்ப்பகுதியில் இடம்பெற வேண்டும். அதாவது எல்லா ரஃப் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோடு போட்டு அதில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த பக்கம் மார்ஜின் சைட்லையோ இல்லை லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எந்த பக்கமும் செய்யக்கூடாது. கீழே ஒரு கோடு போட்டு அந்த ரஃப் ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் வண்ண கலர் கொண்ட பேனா, அதாவது கலர் பேனா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் கொஸ்டின் நம்பர் மாற்றி போட்டாவோ அல்லது கொஸ்டின் நம்பரே நீங்கள் எழுதலை அப்படின்னாவோ நீங்கள் அந்த எழுதின கொஸ்டினுக்கு வந்து மார்க் கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் போட்டு தான் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பேப்பருக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி அட்டன் பண்ணியிருக்காங்க. ஜாமெட்ரியில் 43ல் ஏ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாமெட்ரிக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரப் டயக்ராம் போட்டிங்க இல்லையா, அந்த ரப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபேர் டயக்ராமில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் மார்க் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு லைன் போடுறதுக்கு 1 மார்க்கு, அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, அதே போல் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு 2 மார்க்கு, இந்த ஆர்க்கு கட் பண்ணிங்க இல்லையா அதுக்கு 2 மார்க்கு, இந்த மாதிரி வந்து பிரித்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்கிறதுனால எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக செய்யுங்க, அப்போ தான் ஃபுல் மார்க்கு வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு வரைமுறை. இப்போ ஜாமெட்ரிக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், வரைமுறைனா கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மார்க் கிடையாது. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலைன்னா மார்க் போகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபேர் டயக்ராம் ரப் டயக்ராம் மட்டும் போட்டாவே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 5 மார்க்கு. 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42 வந்து கம்பல்சரி கொஸ்டின், அதை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கிறதுனால அட்டன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் மார்க் 5 மார்க் அப்படியே வாங்கியிருக்காங்க. பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தப்பாக எழுதியிருக்காங்க. என்ன தப்பு அப்படின்னா, இந்த 7/9 உள்ள கொண்டு போய் பெருக்கும்போது இந்த படத்தில் 7/9 என்னன்னு வரும். பட் அவங்க இந்த எண் போடலை. ஸோ அதனால் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த கீ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் எழுதினாவே ஃபுல் மார்க்கு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க இந்த ஸ்டெப் வரைக்கும் ரைட்டாக எழுதிக்கிறதுனால அவங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டெப்பை அவங்க கன்சிடர் பண்ணலை. நெக்ஸ்ட்டு 29. ஸோ ஏபிசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சிக்கு 1 மார்க்கு. அண்ட் தென் அது வந்து எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ்க்கு 2 மார்க் வாங்கியாச்சு. ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு 1 மார்க்கு. ஏ கிராஸ் சி அதுக்கு 1 மார்க்கு. அண்ட் தென் 2 சேர்த்து யூனியன் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு 1 மார்க்கு. அப்போ மொத்தம் 5 மார்க்கு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக மார்க் வாங்கலாம். அதே போல் ப்ரூஃப் பண்ணுற சம்க்கு வந்து லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டு, என்ன நிறுவப்பட்டது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 30வது சம் பாருங்கள். ஏபி கொடுத்துருக்காங்க, எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்ததை வச்சு இந்த 4 0 1 2 3 அப்ளை பண்ணி 4 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 1 மார்க்கு. அண்ட் தென் அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம் இதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் அட்டவணை வந்து டேபிள் இதுக்கு 1 மார்க்கு. வரிசை ஜோடியில் கணம் செட் ஆஃப் ஆர்டர் பஸ் இதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் வரைபடம் கிராஃபு இதுக்கு 1 மார்க்கு. மொத்தம் 5 மார்க்கு.
நெக்ஸ்ட்டு தேல்ஸ் தேற்றம். ஸோ இது வந்து நல்லா கவனிங்க. தேல்ஸ் தேரம் எந்த தேரம் கேட்டாலும் சரி ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் தான் வெரி வெரி மஸ்ட்டு. ஸோ டயக்ராம் நீங்கள் போடாமல் மித்த எல்லாமே கரெக்டாக எழுதினாலும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால டயக்ராம் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஸோ அதனால தான் இவங்க டயக்ராம் ஃபஸ்ட்டே போட்டிருக்காங்க. டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் கூற்று எழுதியிருக்காங்க, அதுக்கடுத்து நிரூபணம் ப்ரூஃப் எழுதியிருக்காங்க. இந்த 3 எழுதினாவே உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து எப்படி ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க, அந்த தியரம் வந்து எப்படி வந்து ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க, அதை எழுதுறதுக்கு உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ இதில் வந்து டயக்ராம் வந்து வெரி வெரி மஸ்ட்டு. டயக்ராம் போடாமல் நீங்கள் வந்து தியரம் எழுதிடாதீங்க. அடுத்து ஸ்கொயர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, அண்ட் தென் இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. ஸோ மொத்தமாக 5 மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு -5a கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு 1 மார்க்கு. 7i2 கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கு 1 மார்க்கு. அண்ட் தென் மொத்தமாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஆன்சர் 0ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 2 மார்க்கு. லாஸ்ட்டில் வந்து என்ன நிறுவப்பட்டது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 36வது சம் வந்து 2 பாயிண்ட் கொடுத்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், அதாவது மைய குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு இந்த ஃபார்மில் எழுதிருங்க, y2 - y1 x2 - x1 அந்த ஃபார்மில் எழுதி கண்டுபிடிச்சிருக்காங்க. பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க, செங்குத்துன்னு கொடுத்துருக்கனால -1/m கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மைய குத்துக்கோடு, சென்டர் மையம்னா சென்ட்ரு, இப்போ சென்டர் கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஸ்லோப்புக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா, அதாவது நேர்கோட்டு சமன்பாடு ஃபார்முலா பற்றி இந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க. அதில் அப்ளை பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. சப்போஸ் ஈக்குவேஷன் தப்பாக இருந்தாலும் நீங்கள் எழுதின ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதனால் ஃபார்முலா வந்து யாரும் தப்பாக எழுதிடாதீங்க, தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சுருங்க. ஈஸியாக வந்து ஸ்டெப் மார்க் ஈஸியாக வாங்கலாம். அடுத்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் கொடுத்து ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல், அதாவது நாற்கரத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டையும் கிராஃபில் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃப் நோட் பண்ணி செஞ்சால் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். அதனால் கிராஃப் நோட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் பின்னாடி கூட நம்ம வந்து பாயிண்ட் எடுக்கணும். எடுத்து அதை ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க, இதுக்கு வந்து 1 மார்க்கு. அதுக்கடுத்து ஃபார்முலா எழுதியிருக்காங்க, இதுக்கு வந்து 1 மார்க். ஃபார்முலா வந்து புக்கில் கொடுத்துருக்கமா எழுத தேவையில்லை, இந்த மாதிரி சிம்பிளாக எழுதினா போதும். x1 y1 x2 y2 இந்த மாதிரி வரிசையாக எழுதினாவே போதும். இதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதில் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து 35 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்து உருளை கொம்பு அரைக்கோளம் 3க்குமே வந்து வால்யூம் ஃபார்முலா நீங்கள் எழுதிங்க அப்படின்னா 3 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க் கிடச்சிடும். அப்போ அதோட ஆன்சர் வந்து 12. நெக்ஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் எஸ். ஸோ இதில் வந்து இந்த என் ஆஃப் எஸ் ஈக்குவல் 36 நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். இந்த எஸ் எழுதணும் தேவையில்லை, பட் எஸ் எழுதுனீங்கன்னா நல்லது. ஏன்னா எஸ் எழுதினா தான் அதை பார்த்து நம்ம வந்து இங்கே கீழே வந்து இந்த பி ஆஃப் ஏ பி ஆஃப் பிலாம் கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பிஎஃப்ஏக்கு வந்து 18/36 அந்த ஆன்சரை மட்டும் தான் அவங்க போட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க, ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் எழுதினாவே உங்களுக்கு போதுமானது. லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபார்முலா எழுதி அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டில் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, 5 மார்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 2 மார்க்கு. 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு A × B கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏயும் பியும் கேட்டிருக்காங்க. அந்த ஏயும் பியும் எடுத்து எழுதிட்டாங்க. ஸோ ஈஸியாக 2 மார்க்கு. தென் A/B × B/A = 800 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிக்கும் ஏக்கும் வேல்யூ கேட்டிருக்காங்க. அந்த வேல்யூ வந்து நம்ம எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா 2 மார்க்கு. நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆல்ஃபா + பீட்டா ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு வந்து 1 மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 4th லெசன் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் வெஸ்ட்னு ஒரு சம் இருக்கும். அந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்க வேல்யூ அப்ளை பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் போட்டு ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆன்சர் 30 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 2 மார்க்கு. இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது, எந்த சம்மாக இருந்தாலும் சரி ஆன்சரில் லாட்டில் வந்து நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க. 7th லெசனை பொறுத்தளவுக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது ஏரியா கேட்டாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரு, வால்யூம் இல்லை கனளவுன்னு கேட்டாங்கன்னா சென்டிமீட்டர் கியூப், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு புள்ளியும் ஒரு சாய்வு, ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலா எழுதிருக்கும். அந்த ஃபார்முலா எழுதினா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி லாஸ்ட்டில் ஃபைனல் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு 1 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணுற சம் தான். ஸோ ரெண்டுக்குமே வந்து கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி போட்டு லாஸ்ட்டில் ஆன்சர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு ப்ரூஃப் பண்ணுற சம்படி பண்ணால அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க லாஸ்ட்டில். ஸோ ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு, அதாவது பேஸ் ஏரியா பையா ஸ்கொயர் இது வந்து கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி மொத்த புறப்பரப்புன்னு கேட்டிருக்காங்க. மொத்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க 3 பையா ஸ்கொயரு. அதில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ இந்த பேப்பரில் வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபார்முலாவுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காங்க, அதே போல் ஆன்சருக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க் கிடைக்கும், ப்ரெசன்டேஷன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்து உருளை வந்து ஹச் கொடுத்துருக்காங்க, பையா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, கன அளவு வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா அப்படியே எழுதி அதில் அப்படியே அப்ளை பண்ணுறது தான். அப்போ ஃபார்முலாவையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க, ஆன்சரையும் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஈஸியாக வந்து 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்து ஒரு வருடத்தில் வந்து 8வது லெசனு அந்த சனிக்கிழமை சாட்டர்டே எத்தனை சாட்டர்டே வரும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ N/7 இதை எழுதினா நீங்கள் போகணும், இது கூட தேவையில்லை. இதை எழுதிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா 2/7. ஸோ ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அடுத்து கம்பல்சன் பார்த்தீங்கன்னா இது வந்து புக்கில் இல்லாத சம் 23க்கும் 12க்கும் மீப்போவா, அதாவது ஜிசிடி கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிசிடி அப்படிங்கிற போது ரெண்டையுமே எது காமனாக டிவைட் பண்ண பார்க்கணும். பட் இது ரெண்டையுமே காமனாக எதுவுமே டிவைட் பண்ணாது. ஸோ அதனால காமனாக வந்து 1 நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஸோ அப்படி செஞ்சாலும் ரைட் தான். இல்லை இந்த ஃபார்முலா எழுதி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் ரைட் தான். ஸோ எது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். ஓகே, இப்போ 5 மார்க் 2 மார்க் முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதியிருக்கணும். அதே போல் ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து அவசரத்தில் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் கரெக்டாக எழுதுவாங்க, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் எடுத்து எழுதி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். அதாவது 1 மார்க் அப்படியே போடுவாங்க. இப்போ 14 வந்து ஈஸியாக வாங்கலாம். அதே போல் இன்னும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள் 9ல் ஆவணா வந்து 25 சதுர அலகுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெறும் 25 மட்டும் எழுதுவீங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாது. அந்த ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் எழுதணும். ஓகே, லாஸ்ட்டு. ஸோ உங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் கிராஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எங்கே கிராஃப் ஷீட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் நீங்கள் கிராஃப் செய்யுங்க. ஸோ 44 ஆவணா இவங்க வந்து என்ன கிராஃப் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா வேரியேஷன், நேர்மாறுபாடு எதிர்மாறுபாடு இருக்கு இல்லையா. ஸோ எதிர்மாறுபாடு கொடுத்துருக்காங்க, அந்த சம் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அளவு திட்டம், கிராஃப் அப்படின்னாவே கண்டிப்பாக அளவு திட்டம் முக்கியம். அந்த அளவு திட்டத்துக்கு 1 மார்க்கு. அடுத்து இந்த XH YH போடுறீங்களா, எக்ஸு ஒய்ஏ, ஸோ இதுக்கு 1 மார்க்கு, 2 மார்க்கு. அப்புறம் இந்த ட்ரா பண்ணுறீங்க இல்லையா கிராஃபு, இதுக்கு 2 மார்க்கு. ஸோ மொத்தம் கிராஃப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிரும். ஸோ ரிமைனிங் 4 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை போடுறீங்க இல்லையா டேபிள், இந்த டேபிளுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த 2 ஆன்சர் எடுத்துருந்தீங்க இல்லையா, இந்த 2 ஆன்சருக்கு 2 மார்க்கு. ஸோ 4 மார்க்கு. கிராஃபுக்கு 4 மார்க்கு, நீங்கள் எழுதுறதுக்கு 4 மார்க்கு. இதில் நீங்கள் என்னென்ன எழுதணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எழுத போகிறீங்க, என்ன மாறுபாடுன்னு எழுத போகிறீங்க, அந்த ஈக்குவேஷன் எழுத போகிறீங்க, அதே போல் என்னென்ன பாயிண்ட் குறிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இது மட்டும் எழுதினாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் 8 மார்க் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எல்லாமே முடிச்சுட்டாங்க பாருங்கள். ரஃப் ஒர்க் பாருங்கள், லாஸ்ட் பேஜில் வந்து ரஃப் ஒர்க் வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. செஞ்சு பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கடைசியில் அந்த பேஜை வந்து நீங்கள் அடிச்சிடணும், அது முக்கியம். ரஃப் ஒர்க் செஞ்சு பார்த்து அந்த பேஜை வந்து நீங்கள் அடிச்சிடணும். அதே போல் ஏதாவது எழுதாத பேஜஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து அடிச்சிடணும். நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா எழுத போகிறீங்க, ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சால் போதும், உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் மேக்ஸை பற்றி யாருமே பயப்பட தேவையில்லை, ஈஸியாக வந்து சென்டம் வாங்கலாம். ஸோ இந்த பேப்பரில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களோ இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் வாங்கலாம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எல்லா கொஸ்டினுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆப்ஷன் எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா. 10னா ஒரு சிலர் வந்து 10 நீங்கள் 2 மார்க் எழுதிருக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் 9 தான் எழுதிருப்பீங்க. அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க, 10 எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் இதுக்காக வந்து தனியாக வச்சுக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு சம் முடிஞ்சோடனே கோடு போடுங்க, அந்த ஃபார்முலாவுக்கும் ஆன்சருக்கும் பாக்ஸ் போடுங்க. இதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஃபுல்லாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, திங்கக்கிழமை வந்து மேக்ஸ் எக்ஸாமும் எல்லாருமே வந்து நல்லா எழுதுறதுக்கு வந்து ஆல் த பெஸ்ட்டு. கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ஸோ எல்லாமே வந்து சொன்ன சம் எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 2 மார்க் 5 மார்க் வந்து வீடியோ போட்டிருக்கோம் முக்கியமான சம்முக்கு. ஸோ அந்த 5 மார்க் நீங்கள் பார்த்துக்கோங்க, 2 மார்க்கும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் எல்லாமே வாங்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.